ஒருத்தருக்கு நல்லது பண்ண போய் ஒரு சில நேரத்துல நமக்கே அது கெடுதலா அமைஞ்சிருது. இந்த குட்டி ஸ்டோரியை கேட்டு பாருங்க. ஒரு துணி துவைக்கிற சலவை தொழிலாளி இருக்காரு. அவர்கிட்ட ஒரு நாயும் ஒரு கழுதையும் இருக்கு. ஒரு நாள் ரொம்ப டயர்ட் ஆகி வீட்டுல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. திருடன் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து வீட்டோட கதவை உடைச்சு உள்ள போறான். இந்த நாய் பார்த்துக்கிட்டு அமைதியாவே இருக்கு. இந்த கழுதைக்கு ஒரே கோவம். என்னடா இது, இந்த நாய் குலைக்கணும் பார்த்தா குலைக்காம சும்மாவே இருக்கு. சரி, நாமளாச்சும் சத்தம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது கத்த ஆரம்பிக்குது. இந்த தொழிலாளியோட தூக்கம் கெடுது. எந்திரிச்சு வரான். இந்த திருடன் அந்த சலவைக்காரன் வந்ததும் ஓடி போயிடுறான். இந்த சலவைக்காரன் வந்து, என் அறிவு கெட்ட கழுதிய, உனக்கு எப்ப கத்தணும்னு தெரியாதா? நான் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது தான் கத்துவியா அப்படின்னு சொல்லி அந்த கழுதியை கத்திட்டு திரும்பவும் உள்ள போய் தூங்குறான். அப்ப அந்த கழுதை ஃபீல் பண்ணுச்சான், நம்ம நல்லது தானே பண்ணோம், ஏன் இவரு வந்து நம்மள கத்திட்டு போறாரு அப்படின்னு சொல்லி. ஒரு சில நேரங்கள்ல நம்ம பண்ணக்கூடிய நல்லது கூட யாரும் ரெகக்னைஸ் பண்ணாம அதை தப்பான விதத்துல புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இதுல தப்பு அப்படிங்கிறது நம்ம மேல கிடையாது, பாக்குறவங்க கிட்டதான் அந்த தப்பு இருக்கு.